பார்த்தீர்களா? என்ன விசேஷம் என்று கேட்கின்றீர்களா? இது உங்களுக்கு தெரிந்ததே. சிவபெருமானுடைய இரவு. அப்படியென்றால் என்ன இதில் விசேஷம்? பகவான் பாலசமுத்திரத்தை கடைந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை கொடுக்க இருக்க அதிலிருந்து ஹாலாகல விஷம் கிளம்பியது. அந்த விஷத்தை எம்பெருமான் குடித்தார். அதன் பிறகு என்ன ஆனது என்று யாராவது கேட்டீர்களா? பார்த்தீர்களா? இதோ பாருங்கள். பகவான் விஷத்தை அமிர்தம் செய்தவுடனே பார்வதி தேவி ஓடி வந்து எம்பெருமானுடைய கழுத்தை நன்றாக அமுக்கி விஷம் கீழே இறங்காமல் காப்பாற்றினாள். மேலும் அந்த வாசுகியையே அவர் கழுத்தில் மாலையாக இட்டாள். அந்த விஷமானது உடம்பு பூரா பரவக்கூடாது என்று இரவு முழுக்கும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று பார்வதி தேவி கண்விழித்து எம்பெருமானுக்காக பூஜை செய்த நாளையே நாம் இன்று சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம். ஹாலாகல விஷம் எங்கு போனது என்று எப்பொழுதாவது யோசித்தீர்களா? அதை குடித்த சிவபெருமானுக்கு என்னானது என்று கேட்டீர்களா? எதுவுமே இல்லையே. இதோ இன்றைய தினம் நீங்கள் கேட்டு ஆனந்தப்படுங்கள். ஒரு சமயம் பார்வதி தேவி பரமசிவனாருடைய கண்ணை விளையாட்டாக மூடுகின்றாள். அப்படி மூடியவுடன் உலகமே இருண்டு போனது. மறுபடியும் பார்வதி தேவி சிவபெருமானை 4 காலங்களாக பூஜை பண்ணி சிவபெருமானுடைய பூர்ண அனுகிரகம் பெற்று மறுபடியும் உலகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். அப்படி அவள் பூர்ணமாக ராத்திரி கண் விழித்து செய்த பூஜையையே நாம் இன்று சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம். என்ன, உங்களுக்கு இப்பொழுது இது பற்றி தெரிந்ததா? இவ்வளவுதானா? இல்லை இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஓம் நமோ நாராயண.